மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. அலமாரியில ட்ரெஸ் எல்லாம் திரும்ப வந்துருச்சு. நான் தான் வச்சேன். நீ கொண்டு வந்து வச்சியா? என்ன அதிசயமா இருக்கு. காலையில இருந்தோ நீ சொல்ற ட்ரெஸ் தான் நான் போடணும்னு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் ஒளிய வச்சேன். இப்போ என்ன எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்ட? என்ன இதுக்கு மேல விட்டா நான் சேட்டங்கிட்ட சொல்லிடுவேன்னு பயமா இருந்துச்சா? பயமா? நான் லவ் பண்ற பொண்ணு நீ தானே தெரியறதுக்கு முன்னாடியே எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு ரூம்குள்ளேயே வந்து உன்னை கிஸ் பண்ணுவேன். இப்ப நான் லவ் பண்ற பொண்ணு நீ தானே தெரிஞ்சதுக்கு அப்புறம் பயப்படுவேன்னு நினைக்கிறியா? எனக்கெல்லாம் எந்த பயமும் கிடையாது. ஆனா நான் உன்கிட்ட கொஞ்சம் அதிகமா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறணும்னு தோணுச்சு. முன்னாடி நீ என்ன லவ் பண்றேன்னு கெஞ்சினப்போ நான் உன்னை லவ் பண்ணலன்னு சொல்லி கஷ்டப்படுத்தினேன். ஆனா இப்போ நீ என்ன லவ் பண்ணலன்னு சொல்லும்போது நான் உன்னை லவ் பண்றேன்னு கஷ்டப்படுத்தணும்னு தோணுச்சு. ஓ, அப்ப நீ லவ் பண்றேன்னு சொல்லி என் பின்னால வர மாட்டேன். பின்னால வர மாட்டேன்னு யாரு சொன்னா? அதெல்லாம் வருவேன். ஆனா நீ இந்த ட்ரெஸ் தான் போடணும், இதை போடக்கூடாது அப்படியெல்லாம் உன்னை கம்பல் பண்ண வேண்டாமேன்னு தோணுச்சு. எனக்கு நீ தாவணி கட்டினா ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் கட்ட சொன்னேன். ஆனா உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ கட்ட வேண்டாம். அன்னைக்கு எனக்காக தாவணி கட்டிட்டு வந்து ஒரே ஒரு தடவை திரும்பி பாருன்னு அவ்வளவு தூரம் கெஞ்சினேன். ஆனா நான் ஒரு தடவை கூட உன்னை திரும்பி பார்க்கல. அதான் இன்னைக்கு ஒரு தடவை உன்னை தாவணியில பார்க்காம விட்டதுக்கு இதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் உன்னை தாவணியில மட்டும்தான் பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. அதனாலதான் உன்னை தாவணி கட்ட சொல்லி கம்பல் பண்ணிட்டேன். சாரி. ஆனா இதுக்கப்புறம் நீ தாவணி கட்டுறதும் கட்டாம இருக்கிறதும் உன்னோட விருப்பம். நீ தாவணி கட்டினாலும் சரி, வேற எந்த ட்ரெஸ் போட்டாலும் சரி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நாளைக்கு ஓணம், உனக்கு வளையல போட்டு நீ என்னெல்லாமோ வாங்கணும்னு சொன்ன. ஆனா நான் உன்னை தாவணி கட்டுன்னு பண்ண டார்ச்சர்ல அதை கூட வாங்காம போயிட்ட. அதுக்கும் சாரி. அப்புறம் எனக்கு என்னெல்லாம் வாங்கணும்னு தெரியல. நீ சொன்னதை வச்சு உனக்கு வளையல் பொட்டு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு பிடிச்சிருந்தா அதை யூஸ் பண்ணிக்கோ. இதை கூட நீ போட்டுதான் ஆகணும்னு நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன். உனக்கு பிடிச்சிருந்தா போட்டா போதும். நான் வரேன். என்ன திடீர்னு ரொம்ப நல்லவனாட்டம் பேசிட்டு போறான்? இங்கெல்லாம் பேச மாட்டானே, என்னவா இருக்கும்? நமக்காக பொட்டு வளையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். பொட்டு வளையெல்லாம் சரி, இது மெட்டி இல்லே. மெட்டி எதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கான்? மெட்டி எல்லாம் கல்யாணம் முடிஞ்சாதான் போடுவாங்கன்னு கூட தெரியாது போல, தெரியாம வாங்கிட்டு வந்திருப்பான். என்னாலே என் சேட்டனுக்கு கூட எனக்கு எந்த மாதிரி வளையல் வாங்கணும், எந்த மாதிரி பொட்டு வாங்கணும்னு தெரியாது. ஆனா இவன் எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கான். ஐஷு, நீதான் அவன் மேல கோவமா இருக்கல, அப்புறம் அவன் என்ன வாங்கிட்டு வந்தா உனக்கு என்ன? அவன் வாங்கிட்டு வந்தது நமக்கு வேண்டாம். சரி, பாவம், நமக்காக கஷ்டப்பட்டு தேடி தெரிஞ்சு வாங்கிட்டு வந்திருப்பான். சரி, போனா போகுது, இந்த ஒரு தடவை வச்சுக்கலாம். எட ஃப்ராடே, நீ வாங்கி கொடுத்ததான் நான் வச்சுக்கிட்டேங்கிறதுக்காக உன்னை நான் மன்னிச்சுட்டேன்னு அர்த்தம் இல்லை. அவ்வளோ சீக்கிரம் உன்னை நான் மன்னிக்க மாட்டேன். என்ன உன்கிட்ட எவ்வளோ கெஞ்ச வச்ச? அதுக்கு கொஞ்ச நாளாவது நான் உன்னை கெஞ்ச வைக்க வேண்டாம்? கொஞ்ச நாள் கெஞ்சு, அதுக்கப்புறம் பார்க்கலாம். எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, பூ போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களை வாசல்ல பூ போட சொன்னா என் மேலையா பூ போட்டு விளையாடிட்டு இருக்கீங்க? அப்புறம் ஏன் பொண்டாடிக்கிட்ட நான் விளையாடாம வேற யார் விளையாடுவா? நீங்க விளையாண்டதெல்லாம் போதும், ஒழுங்கா வாசல்ல பூ போடுங்க. வாசல்ல தான் நீ பூ போட்டுக்கிட்டு இருக்கிய, அப்புறம் என்ன? நீ வாசல்ல போடு, நான் உன் மேல போடுறேன். நீங்க ஒண்ணும் போட வேண்டாம், எல்லாம் நான் போட்டுக்கிறேன். நீங்க எந்திரிச்சு உள்ள போங்க. என்ன உன் பாட்டுக்கு எந்திரிச்சு உள்ள போங்கன்ற? இவ்வளோ பெரிய வாசல்ல இவ்வளோ பெரிய பூக்கோளம் போடணும், உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் மட்டும்தான் இருக்கமா? நீ பாட்டுக்கு என்ன உள்ள போன்ட்டேன்னா அப்புறம் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் உள்ள பாத்துக்கோ. ஆமா, நீங்க ஹெல்ப் பண்ற அளவுக்கு தான் ஊருக்கே தெரியுதே. நீங்க ஹெல்ப் பண்ணதெல்லாம் போதும், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க சார். போக முடியாது மேடம். என் அழகான பொண்டாட்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு கை வலிக்க வலிக்க பூக்கோளம் போட்டுக்கிட்டு இருக்கா. நான் எப்படி என் பாட்டுக்கு எந்திரிச்சு உள்ள போக முடியும்? நான் இங்கதான் இருப்பேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து பூ போடலாம்.
யாரு நீங்க என் கூட சேர்ந்து பூ போடுவீங்களா? ஆமா ஷைலுமா, நீ வாசல்ல போடு, நான் உன் மேல போடுறேன். உங்களை என்ன பண்ணுவேன் தெரியுமா? வாசல்ல போடுறதா இருந்தா மட்டும் இங்க இருங்க, இல்லன்னா எந்திரிச்சு உள்ள போங்க. ஹே ஷைலுமா, எனக்கு வாசல்ல எல்லாம் போட தெரியாதுடா. அப்ப என் மேல மட்டும் போட தெரியுமா? ஓ அது தெரியுமே. டொயிங். உங்களை சும்மா விளையாட்டுக்கு தானடி. அப்புறம் வாசல்ல இவ்ளோ பூ போட்டிருக்கே, ஓனம் அதுமா தலையில கொஞ்சம் பூ வைக்கணும்னு உனக்கு தோணல? வந்ததுல இருந்து என் மேலேயே பூ போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, பொண்டாட்டிக்கு தலையில கொஞ்சம் பூ வச்சு விடணும்னு உங்களுக்கு தோணல? அடியே, என்னையே ஆஃப் பண்ணிட்ட பாத்தியா? என் பொண்டாட்டி என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டா எப்படி பூ வச்சு விடாம இருக்க முடியும்? இரு, இப்பவே பூ எடுத்துட்டு வந்து வச்சு விடுறேன். ஐயோ, இங்கயா? இங்கெல்லாம் வேணாம், யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? இருங்க, கொஞ்சம் தான் இருக்கு, சீக்கிரமா பூ போட்டு முடிச்சுட்டு உள்ள போயிடலாம், அதுக்கப்புறம் வச்சுக்கலாம். ஏய் சீக்கிரமா போடாத, மெதுவா போடு. ஏங்க? பின்ன உள்ள போனா எல்லாரும் இருப்பாங்க, உன்கிட்ட இப்படி தனியா ஜாலியா பேச முடியுமா? ஆனா இங்க யாருமே இல்ல, நம்ம 2 பேர் மட்டும் தான் இருக்கோம். இருடி, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம், அப்புறம் பொறுமையா உள்ள போய்க்கலாம். ஐயோ, நீங்க வேற, அங்க அத்தை உள்ள தனியா சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் சீக்கிரமா பூ போட்டுட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். நான் மட்டும் லேட்டா போனேன், அப்புறம் அவ்வளவுதான், வேணும்னே லேட்டா வந்தேன்னு ஏதாவது சொல்லுவாங்க. சித்தி எல்லாம் அப்படி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் அவங்க கேரளா ஸ்டைல சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. உனக்கு கேரளா ஸ்டைல சமைக்கிறதுக்கு என்ன தெரியும்? எப்படியும் கூட போய் வெங்காயம் வெட்டுறது, தக்காளி நறுக்குறதுன்னு ஏதாவது சின்ன சின்னதா தான் பண்ண போற. அதை அவங்களே பண்ணிக்குவாங்க, நீ இரு. எங்க அதாவது நான் பண்ணி கொடுக்கணும்ல, நிறைய வகை சமைக்கணும். அவங்க தனியா எப்படி எல்லாம் பண்ணுவாங்க? நான் சீக்கிரமா இந்த வேலையை முடிச்சுட்டு அங்க போய் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி கொடுக்கணுங்க. ஏய், ஹெல்ப் எல்லாம் பண்றதுக்கு தான் ஐஷு இருக்கால, அவ பாத்துக்குவா, நீங்க இருடி. நானே ஹாஸ்பிட்டல் லீவ் கிடைக்காம ஓனம்னு சொல்லி இன்னைக்கு தான் லீவ் போட்டிருக்கேன். இன்னைக்கு ஒரு நாளாவது உன் கூட கொஞ்ச நேரம் இருக்கனே. ஐயோ இல்லங்க, அது வேலை இருக்குங்க. என்ன வேலை? சமைக்கிற வேலை தானே, அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. அப்புறம் நீ பூ போட்டு முடிச்சாலும் அப்படியே கொஞ்சம் கையில பூவை பிச்சு வச்சுக்கிட்டு பூ போடுற மாதிரி அப்படியே பில்டப் போயிட்டே இரு. நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஓவர் ஆயிட்டு வழியண்ட சேட்டா, பூவெல்லாம் நனைஞ்சிட போகுது. ஐஷு, நீ எப்ப வந்த? நீ பூ போடுறதுக்கு ஹெல்ப் பண்றேங்கிற பேர்ல அண்ணிய சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நான் வந்துட்டேன். ஏய், சைட் எல்லாம் ஒன்னும் அடிக்கல, நிஜமாவே பூ போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதையோ ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தியா? எங்க அண்ணி கிட்ட கேக்கட்டும். அண்ணி, அண்ணன் நிஜமாவே உங்களுக்கு பூ போடுறதுக்கு ஹெல்ப்பா பண்ணிட்டு இருந்தான்? ஹெல்ப்பா? இவர் எங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு? வாசல்ல நான் பூ போட்டுக்கிட்டு இருக்கேன், இவர் ஏன் மேல பூ போட்டுக்கிட்டு இருக்காரு. ஐயோ மக்கு, அவதான் கேக்குறானா, இவளும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சொல்றா பாரு. சேட்டா, இதுதான் உன் ஹெல்ப்பா? ஐஷு அதெல்லாம் இல்ல, அவ சும்மா உளறிக்கிட்டு இருக்கா. நான் நிஜமாவே பூ போடுறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். சரி, நானும் அன்னைக்கு பூ போட ஹெல்ப் பண்ணலான்னு தான் வந்தேன். அதான் நீயே நல்லா ஹெல்ப் பண்றியே, அப்புறம் நான் எதுக்கு? நான் போறேன். ஏய், இதான் சாக்குன்னு வேலை செய்யாம எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? சரி வேண்டாம், நானே அன்னைக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறேன், நீ உள்ள போ. இல்ல வேணாம், நானே ஹெல்ப் பண்ணிக்கிறேன். அப்படி சொல்லுடா சேட்டா. சரி, நான் போறேன். ஏய், இதான் சாக்குன்னு வேலை செய்யாம எஸ்கேப் ஆகுறியா? ஒழுங்கா கிச்சன்ல போய் சித்திக்கு ஹெல்ப் பண்ணுடி. அதெல்லாம் முடியாது, என்னால வேலை செய்ய முடியாதுப்பா. நான் அன்னைக்கு பூ போட ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிதான் அப்பவே அம்மா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வந்தேன். அப்புறம் இவ்வளவு நேரம் அபி கூடயும் அகில் கூடயும் விளையாடிக்கிட்டு இருந்தேன். இப்ப சரி, அண்ணி பூ போட்டு முடிச்சிட்டாங்களா இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் போய் விளையாடுவோமான்னு பாக்குறதுக்கு தான் வந்தேன். ஆனா இப்போதைக்கு நீங்க முடிக்கிற மாதிரி தெரியல. அப்ப நான் இன்னும் கொஞ்ச நேரம் போய் அபி கூட விளையாடுறேன். ஏய், அப்ப கூட வேலை செய்ய மாட்டேன். வேலையா? ஐயோ, அதெல்லாம் என்னால செய்ய முடியாது. இரு, இப்பவே சித்தி கிட்ட சொல்ற. இவ இங்க வந்து பூவும் போடல ஒன்னும் போடல, வேலை செய்யாம ஓப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கோ. அதே போல நீ வாசல்ல பூ போடாம அண்ணி மேல பூ போட்டுட்டு இருந்தல, அத நானும் சொல்லுவேன். ஏய், என்ன பிளாக்மெயில் பண்றியா? அதே, எனக்கு வேலை செய்யாம ஓப்பி அடிக்கணும், உனக்கு அண்ணிய சைட் அடிக்கணும். நீ என்ன போட்டு கொடுக்காம இருந்தேன்னா நானும் ஒன்ன போட்டு கொடுக்க மாட்டேன். எப்படி? ஐஷு, ஐயோ சேட்டா, நீ ஏன் கூடயே பேசிட்டு இருந்தா அண்ணி இப்ப பூவெல்லாம் போட்டு முடிச்சு எந்திரிச்சு உள்ள போயிடும். அப்புறம் உன் வேலை ஒன்னும் நடக்காது, பரவாயில்லையா? ஐயோ சரி, நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம், நீ உள்ள போ, நான் பாத்துக்கிறேன். அண்ணன் சொல்லி சேட்டா. சரி, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன். பை. ஐயோ, கட்டின பொண்டாட்டிய சைட் அடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பாடுபட வேண்டியதா இருக்கு. சரி, அவ என்னமோ பண்ணிட்டு போறா, நம்பால சைட் அடிப்போம். கையில செல்லம், இவ எங்க போனா? அதுக்குள்ள பூவெல்லாம் வச்சு முடிச்சுட்டு உள்ள போயிட்டாளா? சே, வீடாடா இது. கட்டின பொண்டாட்டி கூட கொஞ்ச நேரம் தனியா உட்காந்து பேச முடியல. வீட்டுல உள்ளவங்க தான் சதி பண்றாங்கன்னு பார்த்தா இவனும் சேர்ந்து சதி பண்றா.
மோனிகா பல்லூஜி இறங்கி வந்தாச்சு, கடலை கொந்தளிக்கும் சுனாமியே வந்தாச்சு. மோனிகா சினிமா மோனிகா சிக்கிக்கிச்சுமா பத்திக்கிச்சுமா. கிளி சின்னவனே என்னலே பத்திக்கிச்சு? சிம்ரன் ஒன்னும் பத்தல, பாட்டு சிம்ரன். பாட்டா? இது என்னமலே பாட்டு பத்திக்கிச்சு விக்கிக்கிச்சுன்ட்டு? அதெல்லாம் புது பாட்டு சிம்ரன், உனக்கெல்லாம் புரியாது. அது என்னத்த புது பாட்டு? எனக்கு மட்டுமா புரிய மாட்டேங்குது? கேக்குற யாருக்குமே தான் புரிய மாட்டேங்குது. இருந்தாலும் கேட்டுக்கிட்டு கிடக்காவ போ. தெளிவு எப்பவுமே நல்ல அழகா புரியறாப்புல பழைய பாட்டுலயே படிப்பே. இப்போ என்னத்துக்குள்ள புரியாத மாதிரி பாடு படிச்சிட்டு கிடக்க? ஐயோ சிம்ரன், ஏதோ தெரியாம வாயில வந்துருச்சு பாடிட்டேன். சரி விடு, உனக்காக இதுக்கப்புறம் பழைய பாட்டாவே பாடுறேன். பாடுறதெல்லாம் அங்கிட்டு இருக்கட்டும், முதல்ல இந்த துணியை போடு. துணியா? என்னது வேட்டி சட்டை மாதிரி இருக்கு? மாதிரி எல்லாம் இல்லமலே, வேட்டி சட்டையே தான். இந்த வேட்டி சட்டையை போட்டுட்டு வா. வேட்டி சட்டையா? இப்ப நான் இதுக்கு வேட்டி சட்டை போடணும்? இல்ல எனக்கு தெரியாம ஏதாவது மாப்பிள்ளை பாக்குற ஃபங்க்ஷன் ஏதாவது அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? ஏ சிம்ரன், உனக்கு தான் தெரியும்ல நான் என் மின்னல தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு. இருந்தாலும் இவனுக்கு ரொம்ப தாமா ஏத்தான். கிளி என்ன நக்கலாக்கு? இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்க, வயசு 22 தான் ஆகுது. அதுக்குள்ள உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு உன்னை மாப்பிள்ளை பார்க்க வராங்க. மாப்பிள்ளை பார்க்க மாப்பிள்ளை பார்க்க வரலனா அப்புறம் எதுக்கு நான் வேட்டி சட்டை போடணும்? கிளி கீருக்கு பையலே, இன்னைக்கு ஓணம்ல. ஓணம்னா அதுக்கு நான் எதுக்கு சிம்ரன் வேட்டி சட்டை போடணும்? ஐயோ இவன் ஒரு இம்ச புடிச்சவம்மா, படுத்துறாம்மா. கிளி சின்னவனே, இன்னைக்கு ஓணம் பண்டிகையிலே நமக்கு ஓணம் பண்டிகை இல்லனாலும் உன் மாமாவுக்கு ஓணம் பண்டிகை இருக்குல்ல. அந்த ஆளுக்கு ஓணம் பண்டிகைனா அந்த ஆளை போய் வேட்டி சட்டை போட சொல்லு சிம்ரன். எதுக்கு என்ன வந்து வேட்டி சட்டை போட சொல்லிட்டு இருக்க? கிறுக்கு பிடிச்சவனே, குதர்க்கமாவே பேசிட்டு கிடக்காத, சொல்றது கேளுலே. சரி சொல்லு. தெளிஞ்சாரு, உன் மாமாவுக்கு ஓணம் பண்டிகை. உன் மாமாவுக்கு ஓணம் பண்டிகைன்னா உன் அக்காவுக்கு தானே ஓணம் பண்டிகை. அதனால இன்னைக்கு வீட்டுல எல்லாரும் ஓணம் பண்டிகை கொண்டாடுறாவோ. உன் மாமா உனக்கு இந்த வேட்டி சட்டையை எடுத்து கொடுத்துருக்காரு. கையில இதை வாங்கிட்டு கொடுத்து போட சொல்லுச்சு. ஆயிரத்தி கேள்வி கேட்டு ஏன் உசுர வாங்காம ஒழுங்கு மரியாதை இந்த வேட்டி சட்டையை போட்டுட்டு வாங்கல. செட்டே ஒரு வேட்டி சட்டையை போட்டுட்டு என்ன கேள்வி கேட்க? இவன் எல்லாம் கெட்டிக்க போறவன் என்ன பாடுபடுவாளோ தெரியல போ. இல்ல எனக்கு புரியல, அவங்க ஓணம் பண்டிகை கொண்டாடுறதுக்கு நான் எதுக்குடா வேட்டி சட்டை போடணும்? அட இன்னைக்கு நம்மளுக்கும் ஓணம் பண்டிகைல, அதை மறந்துட்டோமே. அப்ப இன்னைக்கு வேட்டி சட்டை போட்டுருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.